அனைவருக்கும் நமஸ்காரங்கள். உலகெங்கிலும் வாழும் எனது அருமை விருச்சிக ராசி நேர்களே, விருச்சிக லக்ன நேர்களே, 18 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஜாக்பாட் விருச்சிக ராசி நேர்களுக்கு அடிக்கப் போகிறது அப்படின்னே சொல்லாங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7.5 சனி முடிந்து வந்திருப்பாங்க. இப்போ குரு அப்படிங்கிறவர் 6ஆம் வீட்டில் இருக்கார். இந்த குரு 6ஆம் வீடுங்கிறது ரணரோண ருத்ரஸ்தானம், அதில் இருக்கார். கேது பகவான் இவ்வளோ நாளாக 12ல் இருந்தார். 2023 அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விருச்சிக ராசிக்கு ரொம்ப நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப பாசிட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியமாக போயிருக்கும். ஆசைப்பட்டது கிடைச்சிருக்காது, ஏமாற்றம் நடந்திருக்கும், பெரிய லெவலில் ஒரு ஷைன் அப்படிங்கிறது நடந்திருக்காது. அதே நேரத்தில் பெரிய பாதாளத்தில் போயிட்டோம் அப்படின்னு சொல்லவும் முடியாது. வெளிப்படையாக சொன்னோன்னா அனுபவம் நிறைய வந்திருக்கும். பல பிரச்சனைகள், பல சிக்கல்களை எப்படி நம்ம கையாளணும், ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிற தெளிவான சிந்தனை, ஒரு நியாயம் என்ன, ஒருத்தங்கள்ட்ட எப்படி அன்பு காட்டணும், யார் நம்மகிட்ட உண்மையிலேயே இருப்பாங்க அப்படிங்கிற சில நுணுக்கங்கள் அனைத்தும் தெரிந்து கொள்ள வேண்டும். மனதில் பட்ட எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக பேசிடக்கூடாது, எல்லாரையுமே ரொம்ப ஓப்பனாக நம்பிடக்கூடாது. எதை நாம் செய்ய வேண்டும், எதை நாம் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு கரெக்டான விஷயம் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். பொருளாதார ரீதியாக சற்று பின்னடைவு ஏற்பட்டிருக்கலாம். குடும்பத்தில் நிறைய மன வருத்தங்கள் வந்துட்டு போயிருக்கலாம். சில சிக்கலான முடிவுகளுக்கு முடிச்சுகள் அவுக்க தெரியாமல் அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணியே லைஃப்பை கொண்டு வந்திருக்கலாம். இன்னும் சில எக்ஸாக்டாக சொல்லணுன்னா, ஒரு விஷயம் நம்மளுக்கு லேட்டாக கிடைக்குது, நம்ம வாழ்க்கை இப்படி தான் அப்படின்னு நம்ம வாழ்க்கை யதார்த்தத்தை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு விருச்சிக ராசினியர்களுக்கும் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கும். மனசு முழுக்க நிம்மதி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிம்மதிக்கு பின்னாடி ஒரு வருத்தம் இருக்கும். ஒவ்வொருத்தங்களும் நம்மளை சுற்றி ரொம்ப பொறாமை குணம் அதிகமாக இருந்திருப்பாங்க. தேவையில்லாத எதிரிகள் உருவாகியிருப்பாங்க. தேவையில்லாத உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகியிருக்கும். பணத்தின் அருமை அதிகமாக புரிஞ்சிருக்கும்னு சொல்லலாம். ஒரு இடம் வாங்கிறது, சொந்த வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறது, ஒரு கல்யாணம் பண்ணுறது, ஏன் இன்னும் சொல்ல போனால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு என்ன அடுத்த படி எடுத்து வைக்கணுங்கிற குழப்பமான சூழ்நிலை அப்படிங்கிறது அதிகமாக ஒவ்வொரு விருச்சிக ராசிக்காரருக்கும் இருந்திருக்கும். இது எல்லாமே 2024 உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியாகவும் முழுவதும் நிம்மதியும் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு விஷயம் சொல்கிறேன், சனி பகவானாக இருக்கட்டும், குரு பகவானாக இருக்கட்டும், கேது பகவானாக இருக்கட்டும், ராகு பகவானாக இருக்கட்டும், 4 கிரகங்கள் தான் ஒரு ஆண்டின் பலன்களை தீர்மானிக்கிறது. இந்த 4 கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இந்த ஆண்டு இருக்கு அப்படிங்கும்போது இந்த ஆண்டின் பலன்கள் உங்களுக்கு 90% சாதகமாக இருக்குன்னே சொல்லிடலாம். நான் வீடியோட லாஸ்ட்டாக சொல்ல வேண்டியது ஏன் முன்னாடியே சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்தோன்னே ஓப்பனாக சொல்லிடலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு இன்னும் முக்கியமான சில இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்குங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தை உள்ளடக்கியது. அதிபதி செவ்வாய் பகவான். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பயிற்சியும் சாதகமாக இருக்கும், ஒரு பயிற்சி நம்மளுக்கு பாதகமாக இருக்கும். 2024 பொறுத்த வரைக்கும் 2 விதமாக நான் சொல்கிறேன். முதல் பாதி, பின்பாதி. முதல் பாதியில் அதே இடத்தில் தான் குரு அப்படிங்கிறவர் பயணிக்கிறாரு. அதே மாதிரி ராகு கேதுவும் அதே இடத்தில் பயணிக்கிறார்கள். சனி பகவான் மட்டும் அர்த்தாஷ்டம சனியாக தொடக்கத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது உங்களுடைய 4ஆம் வீடுங்கிற சுகஸ்தானம், தாயார் ஸ்தானத்திற்கு சனி பகவான் மூவ் ஆகிறார். இந்த இடத்துக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேபி கடகராசிக்காரர்கள் அப்படிங்கிறவங்க வாழ்க்கை துணையாக இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கை ஒளிமயமானதாக இருக்கும் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா,
பரிகாரங்கள் நிறைய இந்த டேர்மில் நீங்கள் செஞ்சுக்கிறது சனி பகவானுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு மனதிற்கு பிடித்த சில விஷயங்கள் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நடக்கும். இந்த ஆண்டின் தொடக்கம் அப்படிங்கிறது ஓப்பனாக சொல்கிறேங்க, ஒவ்வொரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் 50 முதல் 60% லாபம். ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். கொஞ்சம் முயற்சி பண்ணுறீங்க, நான் ரொம்ப போராடுறேன், நான் ரொம்ப கடவுள் பக்தி அதிகமாக இருக்குது, தன்னம்பிக்கை அதிகமாக இருப்பவர்கள் அப்படின்னா 60லேருந்து 70% பாசிட்டிவாக இருக்கும். இதுதான் ஆண்டின் முற்பாதி. ஆண்டின் பிற்பாதி, இந்த பிற்பாதி உங்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்கும். ஒரு விஷயம் சொல்லிடுறேன், என்ன ரீசன்னா, கலத்திரஸ்தானத்திற்கு குரு பகவான் வரார். கலத்திரஸ்தானாதிபதி கலத்திரஸ்தானத்துக்கு வரும்போது வேறு என்னங்க வேணும்? ஒவ்வொரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். இப்போ நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு இருக்கீங்க, பிரச்சனை, டைவர்ஸு, மனசு ஒத்து போல, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, நம்மளுக்கு இன்னொரு அமைப்பு, ஜாதக அமைப்பு திருமணம் நடக்குமா, நான் ஒரு மேரேஜ் லைஃப்னால அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறேன், எனக்கு திருமணம் ஆகாமல் 34 35 வயசு ஆயிடுச்சு, எனக்கு திருமணம் ஆகலைன்னா கூட பரவாயில்லைங்க, நினச்ச ஒரு பர்சனோட ஆசைப்பட்ட ஒரு பர்சனோட பேச முடியுமா அப்படின்னு ஒவ்வொரு ஆண் விருச்சிக ராசினியர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பெண் விருச்சிக ராசினியர்களாக இருந்தாலும் சரி, ஏங்கிற விஷயத்த இந்த ஆண்டு கண்டிப்பாக நடக்கும். இந்த ஆண்டின் பிற்பாதியில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 90% திருமண அமைப்புங்கிறது ஏற்படும். அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வை கேதுவின் மீது விழுகிறது. அந்த கேது இருக்கிறது என்னது? உங்களுடைய 11ஆம் வீடு. ஸோ லாபஸ்தானத்தில் கேது இருந்து உங்களுக்கு ஆன்மீக பணிகளில் அதிகமாக லாபத்தை ஏற்படுத்தி தருவார். லாபம் மட்டும் ஏற்படுறது பெரிய விஷயம் இல்லைங்க, அதுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால கரெக்டான இடத்துல அது போய் சேரும். இப்போ நீங்கள் ஒரு 10,000 சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த 10,000 இவ்வளோ நாளாக செலவாயிட்டு இருந்தது இல்லை, இனிமேல் நீங்கள் 20,000 சம்பாதிப்பீங்க, 20,000 10,000 சேமிப்பீங்க. இந்த மாதிரி வாழ்க்கை டேர்ன் மாறும். அதாவது உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும், கொடுக்க வேண்டிய இடத்துக்கு ஏதோ ஒரு விதத்தையான பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க. ஒரு தலைக்கு மேலே போகிற வெள்ளமாக இருக்கட்டும், கத்தியாக இருக்கட்டும், அது உங்களை தலை தப்பாமல் செல்லும். இதுதான் விதி. குரு பகவான் 7வது பார்வையாக உங்கள் குடும்பஸ்தானத்தை, உங்கள் லக்னத்தை பார்க்குறாரு. இந்த லக்னத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக அது விலகும். எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் விலகிடும். மருத்துவ செலவுகள் குறையும். வீடு, வண்டி, வாகன யோகங்கள் அதிகரிக்கும். புதுசாக ஏதான ஒரு பொருள் வாங்குவதற்கு நிறைய லாபகரமும் திருப்திகரமான காலகட்டம். குரு பகவான் உங்களது 9வது பார்வையாக உடைய 3ஆம் வீட்டை பார்க்கிறார். 3ஆம் வீடுங்கிறது முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம். அதாவது கூட பிறந்தவங்க சைடு ரொம்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே நேரம் உங்கள் முயற்சிகள், தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகப்படுத்தினா இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கலாம். ஒரு விஷயத்தில் தடை தாமதம் அப்படிங்கிறத தகட்டி எறிஞ்சு வெற்றி பெறலாம். உங்களுடைய எண்ணம் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கோ அந்த அளவுக்கு எதிலையுமே சக்ஸஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக கொண்டு போகலாம். திருப்தி வரும், மன நிம்மதி ஏற்படும், எதிலையும் கவனம் தேவையில்லை. இந்த 3ஆம் வீடு பலமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு இடம் வாங்கலாம், கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் முடிவுக்கிறோம். நீங்கள் 2023 ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்கீங்க, ஒரு அசிங்கத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஏங்க, லவ் பண்ண பொண்ணுட்டேருந்து விடுதலை கிடைக்காதான்னு உட்காந்துட்ருக்கீங்க. அவ்வளோ டார்ச்சருங்க, அவ்வளோ பிரச்சனைங்க. அந்த பொண்ணு உங்களை பயமுடுத்துகிற விதத்தில் உங்கள் வாழ்க்கையிலே சூசைட் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு போயிருப்பீங்க. பையனாக இருந்தால் அவன் படுத்துகிற கொடுமையில் நம்ம ஏண்டா கல்யாணம் பண்ணோங்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருப்பீங்க. இது எல்லாத்துலேருந்தும் விடுதலை கிடைக்கும். துணிஞ்சு நிற்பீங்க. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க, என்னால் லைஃப்பை வாழ முடியும்னு அந்த பொண்ணாக இருந்தாலும் சரி, அந்த பையனாக இருந்தாலும் சரி, ஏன் உங்கள் மேலதிகாரியாக இருந்தாலும் சரி, யாரையும் எதிர்த்து நின்று சமாளிக்கக்கூடிய அமைப்பு உள்ள நேரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பவரான நேரம், அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கேது 11 உட்காந்துருக்கனால இந்த நேரம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறை வழிபாடு, ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி ராகு பகவான் பஞ்சம ராகுவாக இருப்பதனால் இதிலும் தொட்டது துலங்கும். குலதெய்வ அருள் அதிகமாக வேணுங்க. குலதெய்வ அருள் அதிகமாக இருந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ராகு பகவான் எண்ணிலடங்கா செல்வம்.
எண்ணிலடங்கா பவர். இப்போ நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவையே மரியாதை தான். அதே மாதிரி நீங்கள் மற்ற எந்த துறையில் இருந்தாலும் தலைமை பண்பு தேவை. ஒரு அடுத்த ப்ரொமோஷன் வேணும்னா தலைமை பண்பு, கீழே உள்ளவங்க 4 பேர் மதிக்கணும். அதற்கு ராகு உறுதுணையாக இருப்பார். ராகு நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகணும், நம்ம கூட சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னா குலதெய்வ அருள் இருந்தால் போதுங்க. எந்த ஒரு இடத்திலும் ஷைன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. ஸோ சனி பகவான் நம்மளுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறதுலேருந்து சற்று விலகுகிறார் இந்த ஆண்டின் பிற்பகுதியில். அவர் திருப்பி எங்கே வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் இடத்துக்கு வருகிறார். ஸோ பிரச்சனைங்கிறது எதுவுமே கிடையாது. இந்த வாட்டி குரு வக்ரகமானாலும் சரி, அதிசாரமானாலும் சரி, கவலைப்படாதீங்க. இந்த செகண்ட் ஹாஃபில் நீங்கள் துணிஞ்சு எந்த விஷயத்தையும் எடுத்து செய்யலாம், வெற்றிகள் வருது. டோட்டலாக சொல்கிறேன், விருச்சிக ராசினியர்களே, தன்னம்பிக்கையும் உங்களுடைய உழைப்பும் நம்பிக்கை இறைவன் மீதும் அதிகமாக வைத்து இந்த ஆண்டின் பிற்பாதியில் மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அவ்வளோ பாசிட்டிவாக, அவ்வளோ பெஸ்ட்டாக, அவ்வளோ சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படும். முடிஞ்ச வரைக்கும் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் போயிட்டு வாங்க. 2024 வெற்றிக்கு படிக்கல் மட்டும் இல்லைங்க, மைல்கல்லாக அமையும்னு ஒவ்வொருத்தங்களுக்கும் சொல்கிறேன். 18 வருஷம் கழிச்சு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை விட்றாதீங்க. உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.